ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா கொஞ்சம் சொல்லிடுறேன். நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேதி ஏப்ரல் மாதத்துடைய 23ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திர மாதத்தின் 10ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை மிகவும் முக்கியமான ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம். நாளை நாள் அப்படி என்ன முக்கியமான செவ்வாய்க்கிழமைன்னு கேட்குறீங்களா? நாளை நாள் 3 முக்கிய விசேஷங்களோடு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை. அப்படி என்ன 3 முக்கிய விசேஷங்களோடு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைன்னு கேட்குறீங்களா? நாளைய செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு சித்ரா பௌர்ணமியானது வருது. அதுக்கப்புறம் நாளை நாள் செவ்வாய்க்கிழமையானது வருது. அதுக்கப்புறம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேது தோஷம் நீங்கக்கூடிய கேது நட்சத்திரமானது வருது. ஸோ இப்படி நாளை நாள் 3 விசேஷங்களோடு வர்றதுனால நாளை நாளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிக சக்திகள் எல்லா தெய்வத்தங்களிடையும் நிறைந்திருக்கும். அதுவும் பர்டிகுலராக கேதுவுடைய சக்தி அதிகமாக இருக்கும். ஸோ கேது தோஷம் நீங்கள் செல்வ செழிப்போடு வாழ இதை மட்டும் நாளை நாள் செய்யணுங்க. கோடி வறுமைக்கு தள்ளக்கூடிய நிலையிலிருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையில் கை தூக்க முடியும். ஸோ நம்ம வாழ்க்கையில் கை தூக்கி விடுவதற்கு நாளை நாள் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும், நாளை நாள் கேது தோசை நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நாளை நாள் இந்த பௌர்ணமியுடைய சிறப்பையும், நாளை நாள் இந்த பௌர்ணமியில் நம்மளுடைய கேது தோசை நீங்கிறதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றியும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ மனக்கவலைகள்லாம் இருக்குதுன்னா அந்த மனக்கவலைகளை போக்கக்கூடிய சக்தி இந்த சித்ரா பௌர்ணமிக்கு இருக்குங்க. இந்த சித்ரா பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோடைய வழிபாடே சிறப்புகள்ங்கிறது அதிகம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அந்த வழிபாடு சிறப்புகளை இந்த வீடியோவில் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. சித்திர பௌர்ணமியுடைய சிறப்புகள் மற்றும் வழிபாட்டு முறைகளை முதல்ல இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சித்ரா பௌர்ணமினா என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன். அந்த பௌர்ணமியை பற்றி தெரிஞ்சுக்குங்க. பௌர்ணமி என்றால் முழுமை என்று பொருளுங்க. அதுவும் தமிழ் வருடத்தில் முதல் மாதமான சித்திர மாதம், சித்திர நட்சத்திரம், பௌர்ணமி திதியும் ஒன்றிணைக்கூடிய நாள் தான் சித்திர பௌர்ணமி. இதுதான் நாளை நாள் 3 ஒரே நாள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இது சித்ரா பூர்ணிமா என்றும் அழைக்கப்படுங்க. ஸோ சித்ரா பூர்ணிமா, சித்ரா பௌர்ணமி, அப்புறம் சித்திரகுப்தர் வழிபாடு, இது எல்லாமே நாளை நாள் இந்த நாளுடைய துணை பெயர்கள்ங்க. மேலும் சூரியனுடைய மறைவும் சந்திரனுடைய உதயமும் நாளை தினத்தில் ஒரே நேரத்தில் நடக்கும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு ஆச்சரியமான விஷயங்க. இந்த அழகான ஏராளமான மக்கள் நாளை நாள் கன்னியாகுமரி கடற்கரைக்கு செல்வது வழக்கம். ஸோ அந்த பகுதியில் இருக்கிறவங்க நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்டில் தெரிவிங்க, அது எந்த அளவுக்கு அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ சித்திர பௌர்ணமி தொடங்கக்கூடிய நாளை சொல்லிடுறேன். முதல்ல தொடங்கக்கூடிய நாளை தெரிஞ்சுக்குங்க. சித்திர பௌர்ணமி ஏப்ரல் 23, 2024 சித்திர 10ஆம் நாள் வரை இருக்குதுங்க. அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குதுங்க. நாளை நாள் நம் வழிபாடுகளை செய்வதனால மனக்கவலை நீங்கி மன ஆரோக்கியம் பெருகுங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப ஒற்றுமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக நமக்கு நிலைக்குங்க. மெயினாக செல்வம், அதிர்ஷ்டம் இதெல்லாம் விருத்தியாகும். இதெல்லாம் விருத்தியாகாமல் இருக்கிறவங்களுக்கு நாளை நாள் இதெல்லாம் கண்டிப்பாக விருத்தியாகும். அதுக்கப்புறம் சந்திரனுக்கும் நம்ம மனதிற்கும் நிறைய தொடர்பு உண்டுங்க. இதனால் நாளை நாள் தியானம் மேற்கொள்வதனால உடல் உள்ள கிரீட சக்கரம் மற்றும் இதய சக்கரத்துக்கிடையே தொடர்பு ஏற்படுங்க. அந்த தொடர்பு மூலிமா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விதமான சந்திரனால் ஆரோக்கிய ரீதியாக பாதிப்புகள் இருந்ததுன்னா அந்த பாதிப்புகள் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற முடியுங்க. அதுக்கப்புறம் சித்திர பௌர்ணமியுடைய சிறப்புகளை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நாளை தினத்தில் சித்திரகுப்தர் பிறந்த தினம் அப்படிங்கிறதுனால நாளை நாளில் சித்திரகுப்தரை வழிபாடு செய்கிறது மிக மிக சிறப்புங்க. காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தருக்குன்னு தனி கோவில் இருக்குங்க. எங்கள் சித்திரகுப்தருக்கு சித்திரலோகவிற்கு திருக்கல்யாணமானது நாளை நாள் நடத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் சித்திரகுப்தரை வழிபாடு செய்வதனால பாவம் செய்யக்கூடிய நம்ம எண்ணங்களை மாற்றி நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆனால் நாம் செய்யாத பாவத்தை மறைத்தோ குறைத்தோ எழுத மாட்டார் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்க. இனிமேல் பாவம் செய்யக்கூடிய எண்ணத்தை வராமல் பாதுகாப்பார். அவருக்கு நோட்டும் பேனாவும் வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப பிடிக்கும். நாளை தினம் அது மட்டும் இல்லாமல் மிக உயர்ந்த பூஜையாக கருதப்படக்கூடிய சத்யநாராயண பூஜை கூட செய்யலாங்க. அது செய்யறதுக்கு உகந்த தினங்க நாளை நாள். இதெல்லாம் விட நாளை நாள் கிரிவலம் செய்ய உகந்த நாளுங்க.
சிவபெருமான வழிபாடு செய்து நாளை நாளில் கிரிவலம் செல்லலாம். மேலும் மலை மேல் இருக்கக்கூடிய இறைவனை கிரிவலம் நாளை நாள் செய்கிறது அவ்வளோ ஒரு சிறப்புங்க. அது மட்டும் இல்லாமல் நாளை நாளில் குலதெய்வ வழிபாடு செய்யலாம், இல்லை அம்மன் வழிபாடு செய்யலாம். இது எல்லாத்துக்குமே உகந்த நாளுங்க. நாளை நாள் கடற்கரை ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து நாளை இரவு சந்திரன் ஒளி நம் மீது படக்கூடியபடி இருக்கணுங்க. இதெல்லாம் நாளை நாள் ரொம்ப முக்கியங்க. தியானம் மேற்கொள்வது நாளை நாள் சிறப்புங்க. எங்குமே போக முடியாட்டி வீட்டில் அமைதியாக உட்காந்து தியானம் செய்கிறது கூட ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நாளை தினத்தில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் நடைபெறுங்க. இந்திரன் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டு சிவபூஜை செய்த தலமாக மதுரை கூறப்படுகிறது. அதனால் அங்கு ரொம்ப விசேஷம் நாளை நாள் இருக்குங்க. அதுவும் சித்திர பௌர்ணமி என்று இந்திர பூஜை செய்ததாக கூறப்படுறதுனால சித்திர பௌர்ணமி என்று இந்திர பூஜை விழா மீனாட்சி அம்மன் கோவிலில் வெகு சிறப்பாக நடைபெறும். இதனுக்கான இந்திரன் வருவார் எனவோ நம்பப்படுகிறது. ஆகவே மனோகாரகனான சந்திரன் வலுப்பெற்ற தினமாக நாளை நாள் இருக்கிறதுனால நம்மளோட வழிபாடு எது செய்தமானாலும் நம் மனக்கவலை மனக்குழப்பங்கள் நீங்கும். ஸோ மனக்கவலை மனக்குழப்பம் நீங்கிறதுக்கு நாளை நாள் வழிபாடு செய்யாமல் மட்டும் இருக்காதீங்க. ஸோ கர்மாவை எல்லாத்தையுமே போக்கக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சித்ரா பௌர்ணமியை கண்டிப்பாக நாளை நாள் வழிபாடு செய்து பலன் பெறுங்க. ஸோ இவ்வளோ நேரம் சித்திர பௌர்ணமியுடைய சிறப்பை பார்த்துட்டோம். இப்போ இந்த சித்திர பௌர்ணமியில் நாம் செய்யக்கூடிய பரிகாரத்தை பார்க்க போகிறோம். இந்த பரிகாரம் அவங்கவுங்களுடைய சக்திக்கேற்ப நீங்கள் செய்யலாம். ஸோ இதை தான் செய்யணும் அதை தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கட்டாயம் கிடையாது. நம்பிக்கை இருந்ததுன்னா நம்பிக்கையோட அடிப்படையில் கடன் தீர்வதற்கு நாளை நாள் இந்த மாதிரி செய்யுங்க. கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து தப்பிப்பதற்கும் நாளை நாள் இதை செய்யுங்க. எல்லாருமே வாழ்க்கையில் கடன் இல்லாமல் பண கஷ்டம் இல்லாமல் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் ஏதோ தெரியாமல் நம்மளுடைய பிரச்சனைகளுக்காக நம்ம கடன் வாங்கி கஷ்டப்படுவோம். நம்ம விடாமல் துரத்தக்கூடிய பிரச்சனை என்று கூட இந்த பிரச்சனைகளை சொல்லலாம். ஸோ கடன் தீர பௌர்ணமியான நாளை நாள் கேதுவனால் ஏற்படக்கூடிய தோஷை நீங்கிறதுக்கு நாம் வாங்க வேண்டிய பொருள் ஒன்று இருக்குது. இது ஒரு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிகாரத்தை நாளை நாள் உங்களோட சக்திக்கேற்ப செய்திடுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோவில் பட்டியலில் நிறைய பொருள் இருக்கிறது. நிறைய பொருட்கள் இருக்கிறது என்று பயந்து விட வேண்டாம். இப்போ நான் சொல்லக்கூடியதில் உங்களால் இதில் எந்த பொருளை வாங்க முடியுமோ அந்த பொருளை மட்டும் வாங்குங்க. அதுவும் நாளை நாள் நீங்கள் மாலைக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கடைக்கு போய் உங்களுடைய செலவாக இந்த செலவை செய்து இந்த மங்களகரமான பொருளை வீட்டுக்குள்ளே கொண்டு வாருங்க. சரி வாங்க, அது எந்தெந்த பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருள் தாங்க நாளை நாள் அதிகம் வாங்கணும். வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய டைமண்ட் கற்கண்டு, பச்சரிசி, மல்லிகைப்பூவு, கல்லுப்பு இந்த மாதிரி வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் உங்களால் எதெல்லாம் வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்குங்க. கூடவே மஞ்சள் குங்கும பொருட்களையும் வாங்குங்க. இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமியுடைய அம்சம் பொருந்தியது. அதனால தான் இதை நாளை நாள் வாங்குங்கன்னு சொல்கிறேன். கேதுவுடைய அம்சமும் இந்த பொருட்களில் இருக்குது. இதெல்லாம் வாங்கி நாம் வீட்டில் வைக்கும்போது இதில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகும். அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை நாள் இதை செய்திடுங்க. நாளை நாள் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து விட்டு நீங்கள் வாங்கி வந்தாலும் சரி, இல்லை மாலையில் வாங்கி வந்தாலும் சரி, இந்த பொருட்களில் எந்த பொருட்கள் எல்லாம் உங்களால் வாங்க முடியுமோ அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி பூஜை அறையில் வைத்து பூஜை செய்து கொள்ளுங்கள். ஸோ நிச்சயமாக இந்த பூஜை நீங்கள் செய்கிறதுனால எல்லா வகையிலையும் உங்களுக்கு பலன் கிடைக்கும், அதிர்ஷ்டமும் உண்டாகும். மாலையில் சித்ரா பௌர்ணமி பூஜைக்காக பிரசாதம் செய்திங்கன்னா அது ரொம்ப சிறப்புங்க. பிரசாதம் செய்கிறது உங்களுடைய சக்தியை அதிகரிக்க செய்யுங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? அந்த பிரசாதம் செய்து அது ஒரு 4 பேருக்கு கொடுக்க கண்டிப்பாக நீங்கள் வெளியே போவீங்க. அப்படி போகும்போது நிலவுடைய ஒளி நம்ம மீது படும். அது நம்ம மீது படும்போது நம்ம உடல் ரீதியாக ஒரு விதமான ஆற்றல் ஏற்படும். அந்த ஆற்றல் மட்டும் இல்லாமல் நாம் கொடுக்கக்கூடிய தானம் நமக்கு அளவற்ற புண்ணியத்தை கொடுக்கும். ஸோ அதனால தான் நாளை நாளில் உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்கன்னு சொல்கிறேன். சித்திர அன்னங்கிறது நாளை நாள் செய்கிறது ரொம்ப சிறப்பு. உங்களோட சக்திக்கு ஏற்ப நாளை நாள் சித்திர அன்னத்தை செய்து தானம் பண்ணுங்கள். ஸோ நாளை நாளுடைய சிறப்பையும் நாளை நாள் கேதுவுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கு நாம் வாங்க வேண்டிய பொருட்கள் பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ பார்த்தது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த தாள்களுக்கு ஏற்ப நாளை நாள் நடந்துக்குங்க. இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் நாளை நாளுடைய சிறப்பையும்
நாளை நாள் பண்ண வேண்டிய பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.